ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹையனார் சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது வானதியோட அம்மா ரொம்பவே பதட்டமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. வானதியவே ஒரு மாதிரி வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உடனே வானதி இருந்துட்டு, ஏம்மா எதுக்கு அப்போ இப்போது உன் முகமெல்லாம் வேர்த்து கொட்டியிருக்கு, இப்படி ஒரு மாதிரி பதட்டமாக இருக்க, கோவிலுக்கு தானே போகிறோம், வேறு ஏதாவது திருட்டுத்தனமாக பண்ண போறியா என்ன, முகமெல்லாம் வேர்த்து போய் பயந்து போய் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வானதி கேட்குறாங்க. உடனே வானதியோட அம்மா இருந்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, ஒரு மாதிரி இருக்குது எனக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் கர்ச்சிப் எடுத்துகிட்டு வந்துட்டுக்கியா கூடு தொடச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முகமெல்லாம் தொடச்சிக்கிறாங்க. ஒரு மாதிரி ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. எதுக்கு இந்த அம்மா இவ்வளோ பதட்டமாக இருக்குது, ஏதோ ஒரு திருட்டு வேலை பார்க்குது போல் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க வானதி. இப்போது கோவிலுக்கு போன உடனே வானதிக்கு கல்யாணன்ற விஷயம் வானதிக்கு தெரிய வந்தது அப்படின்னா கண்டிப்பாக பெரிய போர்க்களமே பண்ணுவாங்க நம்ம வானதி. பயங்கரமாக சண்டை போடுவாங்க. எப்படி வானதியை சமாளித்து அந்த பையன் கூட கல்யாணம் பண்ணி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர யோசனையில் வராங்க. அதுக்கப்புறம் கோவிலுக்குமே வந்துடுறாங்க. ஏய் வானதி வாடி உள்ள அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இருமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு செப்பலை கழட்டி விட்டுட்டு உள்ளே வராங்க. உள்ளே வந்தால் கல்யாணத்துக்கான ஏற்பாடு எல்லாமே அங்கே பண்ணி வச்சுருக்காங்க. மாப்பிள்ளையுமே மணமேடையில் உட்காண்ட்ருக்காங்க. ஐயர் இருந்துட்டு டைம் ஆகுது, பொண்ணை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா இந்த கோவிலில் யாருக்கோ கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வானதி வந்து சொல்லவும், அவங்க அம்மா இருந்துட்டு, யாருக்கோ இல்லடி, உனக்கு தான் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம வானதி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னம்மா சொல்கிறேன், எனக்கு கல்யாணமா, எனக்கே தெரியாமல் அது எப்படிம்மா கல்யாணம் நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாருடி, அந்த அய்யனார் வீட்டுக்கெல்லாம் உன்னை மருமகளாக எங்களால் அனுப்ப வைக்க முடியாது, உனக்கு தெரியாமவே உனக்கு கல்யாணம் ஏற்பாடு நாங்கள் பண்ணிட்டோம், நல்ல பையன்தான், உன் அண்ணன் இருக்கான்ல அவங்க ஃப்ரெண்டு தான், கண்டிப்பாக உன்னை ரொம்ப நல்லா பார்த்துக்குவான் அந்த பையன், நீ அவனை தாண்டி கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வானதி ரொம்பவே பதட்டப்படுறாங்க. என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க, அண்ணனே ஒரு பொறுக்கி, அண்ணனோட ஃப்ரெண்டு கண்டிப்பாக பொறுக்கியாக தான் இருப்பான், அவனுக்கு போயிட்டு என்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு ஓகே சொல்லியிருக்கீங்க, அதுவும் எனக்கு தெரியாமல் பிளான் பண்ணி என்னை கோவிலுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, என்னென்னவோ ரீசன் எல்லாம் சொன்னீங்க, ஓ எனக்கு தெரியாமல் கல்யாணத்தை நடத்தி முடிச்சிடலான்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா, கண்டிப்பாக அது மட்டும் நடக்கவே நடக்காதுமா, பாண்டியை தவிர நான் வேறு யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், இது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தோம் ஏம்மா இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, நான் வீட்டுக்கு போகிறேன் வீடு அப்படின்னு சொல்லவும், உடனே நம்ம வானதியோட அண்ணன் இருந்துட்டு, ஏய் எங்கடி போகிறேன் வாடி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி தரன்னு கூட்டிகிட்டு வந்து மணமேடையில் உட்கார வைக்கிறாங்க. ஆனால் நம்ம வானதி உட்காரவே மாட்டேன்னு பயங்கரமாக சத்தம் போடுறாங்க. கோவிலில் உள்ள எல்லாருமே வந்து சுற்றி நின்று பார்க்குறாங்க. வானதியோட அம்மா இருந்துட்டு, இப்போது இங்கே எதுக்காக வந்து இப்படி சுற்றி நின்று பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, தேவையில்லாமல் இங்கே நடக்கிறத கவனிக்காமல் உங்கள் வேலை என்னவோ அதை பார்த்துட்டு போங்க, நாங்கள் கல்யாணம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லவும், வந்துக்கிறவங்க எல்லாமே அந்த பொண்ணு இப்படி அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கு, பிடிக்காமல் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருமா, வந்த வேலையை மட்டும் பாரு, எங்கள் பொண்ணுக்கு என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு எங்களுக்கு தெரியும், நீ ஒன்றும் அட்வைஸ் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வானதியோட அம்மா அவங்க எல்லாருக்குமே சண்டை போட்டுருக்காங்க. இப்போது வானதியோட அண்ணன் இருந்துட்டு, ஏய் வாடி உட்காருவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு ரொம்பவே ஒரு மாதிரி ப்ரெஷர் போட்டு உட்கார வைக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம வானதி உட்காராமல் அங்கேருந்து குடுகுடுன்னு ஓடி போயிடுறாங்க. எப்படியாவது பாண்டிக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த நம்ம அவனுக்கு தெரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. இங்கே வானதி வந்து ஓடி போகிறாங்க. பின்னாடியே எங்கள் வானதியோட அண்ணன், அதுக்கப்புறம் மாப்பிள்ளை, அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா எல்லாருமே ஓடி வராங்க. நில்லுன்னு சொல்லிட்டு. இன்னொரு சைடு இங்கே நம்ம நிலாவுக்கு வந்து கையில் நிறைய புண்ணாயிருக்கு, தீச்சட்டி தூக்குனது. நம்ம சோழன் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. ஏங்க எதுக்காகங்க இவ்வளோ பெரிய கஷ்டமான பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்க, இப்போ பாருங்கள் கையெல்லாம் புண்ணாயிடுச்சு, இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் எப்போவுமே கஷ்டமான பரிகாரத்தை செஞ்சிருக்கவே மாட்டீங்க, சொல்லப்போனால் பரிகாரம்னா என்னன்னே உங்களுக்கு தெரியாது, அப்படி வளர்ந்த பொண்ணு எங்கள் வீட்டுக்காக எதுக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் ரொம்பவே வருத்தப்படுறாங்க. எங்கள் குடும்பம் நல்லா இருக்கணுன்றதுக்காக நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயத்த செஞ்சுருக்கீங்க, உங்களுக்காக எப்பவுமே நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கோங்க, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னுடைய மனைவியாக இருந்து தானே இந்த பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னு சொல்லவும், உடனே நிலா இருந்துட்டு, யார் சொன்னது, அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது, நான் என் சேரண்ணனுக்கு கல்யாணம் நடக்கணும், அவருக்கு இருக்கிற தோஷம் எல்லாமே கழிஞ்சு போய் அவருக்கு நல்லபடியாக கல்யாணம் நடந்து அவர் சந்தோஷமாக இருக்கணுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் இந்த பரிகாரத்தையே செஞ்சேன், உங்களோட மனைவி உங்களோட ஒய்ஃபெல்லாம் நான் சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல,
அப்படின்னு சொல்கிறாங்க. சோழனுக்கு அப்படியே ஒரு மாதிரி நோஸ் கட் ஆகிடுது. உடனே நம்ம பாண்டி வந்து, டே சோழா இதெல்லாம் தேவையாடா, எப்போ பாரு மொக்க வாங்கிக்கிறது தான் உன் வேலையே அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் சேரன் இருந்துட்டு, ஏப்பா நிலா உனக்கு ரொம்ப வலிக்குதாப்பா, பார்க்கவே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவோம். அண்ணே இருக்கட்டும்ண்ணே, உன்னுடைய நல்லதுக்காக தான் நான் இப்படி ஒரு விஷயத்த செஞ்சேன். கண்டிப்பாக இந்த பரிகாரம் மூலமாக அந்த ஐயனார் சாமி உங்களுக்கு கல்யாணத்தை செஞ்சு வைக்கும், நீங்கள் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா சொல்கிறாங்க. உனக்கு என் மேலே எவ்வளோ பாசமாக, உண்மையாகவே என் கூடவே பிறந்திருந்தாலுமே என் தங்கச்சின்னு ஒருத்தவங்க இருந்திருந்தா இப்படி ஒரு பாசத்தை காட்டியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியலம்மா அப்படின்னு சொல்லவும், உடனே சோழன் இருந்துட்டு, ஐயோயோயோ போச்சு, ஆரம்பிச்சிட்டாங்க பாச மலர். அண்ணே போதுண்ணே, காதெல்லாம் அரிக்குது நீ பேசுறது அப்படின்னு சொல்லவும், டேய் சும்மா இருடா, நிலா நம்ம குடும்பத்துக்காக எவ்வளோ பெரிய பரிகாரத்தை செஞ்சுருக்கு, அதை தான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அண்ணே நம்ம குடும்பத்துக்காக இல்லைண்ணே, உனக்காக, உனக்கு கல்யாணம் நடந்து நீ குழந்தை குட்டியோட சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக. எனக்காகலாம் அவள் போய் வேண்டிப்பாளா, இல்லை பரிகாரம் தான் செய்வாளா அப்படின்னு சொல்லவும், உடனே சேரன் எடுத்துட்டு, டேய் சோழா என்னடா இது, இப்போ தான் ஒரு பரிகாரத்தை முடிச்சு வந்து நிலா ரொம்பவே வலியில் துடிச்சிக்கிட்டு இருக்கு, இப்போ உனக்காக வேறு தனியாக செய்யணுமா, சும்மா உட்கார்றா, நீங்கள் பார்ப்பா நிலா அந்த கையை கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஒத்தடை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஐஸ் க்யூப்பில் வச்சு. அதுக்கப்புறம் நம்ம சந்தா வந்து சேரன் பக்கத்தில் வந்து நின்றுக்கிட்டு, நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் சந்தாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம கார்த்திகாவுமே அப்போ தான் வந்து நிற்கிறாங்க. உடனே பல்லவன் இருந்துட்டு, ஏங்க உங்களுக்கெல்லாம் கை சுழலையாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், சுற்றுக்கே, இது காலையில் எந்திரிக்கிறதுக்குள்ளவே கண்டிப்பாக இது மறைஞ்சு போயிடும், இதெல்லாம் ஒரு வழியே இல்லை, என் புருஷன் குடும்பம்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும், அவங்க சந்தோஷமாக இருந்தால் அதுவும் நமக்கு ஹாப்பி தானே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து ரொம்ப கேஷுவலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம சேரன் இருந்துட்டு, கார்த்திகா உனக்குமே வலிக்கும் தானேப்பா, வாப்பா உனக்கு ஐஸ் க்யூப் வச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லவும், இங்கே சோழன் இருந்துட்டு, அண்ணே வேணாண்ணே இது வேற மாதிரி போய் முடியும், இங்கே பாருடா, கார்த்திகா எப்போவுமே நம்ம வீட்டு பிள்ளை, சின்ன வயசுலேருந்தே நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போகும், அவளை என் தங்கச்சியாக நினச்சி தாண்டா வச்சு விடுறான் அப்படின்னு சொல்லவும், அண்ணே வேணாண்ணா இந்த காரியத்தை அத்தை மட்டும் பார்த்தாங்க அப்படின்னா அம்புடுதானே சோழியை முடிச்சு போடுவாங்க, நம்ம எதுவுமே வம்புக்கு போகலைனாலுமே வம்புக்கு இழுப்பாங்க, இப்போ மட்டும் கார்த்திகா கையை பிடிச்சி நீங்கள் ஒத்தடம் கொடுத்து விட்டீங்க அப்படின்னா அம்புடுதான் சோழியை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சோழன் வந்து சொல்லவும், உடனே சேரன் இருந்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் அத்தை வராது, அதுக்குள்ளவே நான் கார்த்திகாவுக்கு ஒத்தடை கொடுத்து விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவோட கையை பிடிச்சி ஐஸ் க்யூப் வச்சுக்கிட்டு இருக்காங்க. கரெக்டான நேரத்தில் எங்கள் கஸ்தூரி வரவும், கார்த்திகா என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, போயும் அந்த பிச்சைக்காரன் பையன் உன் கையை பிடிச்சிட்டு இருக்கான், ஃபஸ்ட்டு எந்திரிச்சு வாடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சத்தமாக கத்துறாங்க. உடனே சோழன் இருந்துட்டு, அண்ணன் பார்த்தீங்களாண்ணே தேவையா உங்களுக்கு, இதெல்லாம் வேணும்ண்ணா உங்களுக்கு, நான் ஏற்கனவே பின்னாடி வரதை முன்னாடியே சொன்னேன்ல, ஆனால் என் பேச்சை கேட்காம நீங்கள் பாட்டுக்கு எக்ஸ் லவருக்கு ஒத்தடம் கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க, டேய் எக்ஸ் அது இதுனாலாம் சொல்லாதடா, நான் அப்படியெல்லாம் நினைக்கல சோழா அப்படின்னு சொல்லவும், உடனே எங்கள் சோழன் இருந்துட்டு, அண்ணா நீங்கள் எப்படி நினச்சாலும் நினைக்கலனாலும் அதுதானே உண்மை, கார்த்திகா முன்னாடியே உங்களை லவ் பண்ணுச்சுல்ல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் கஸ்தூரி இருந்துட்டு, ஏய் என்னடா எக்ஸு லவ்வரு காதல் அப்படி இப்படின்னு என்னவோ பேசிக்கிட்டு இருக்கீங்க, அப்படிலாம் ஒன்றுமே கிடையவே கிடையாது, கார்த்திகா மாப்பிள்ளை இதெல்லாம் பார்த்துட்டாருனா என்னடி நினைப்பாரு, உன்னை தப்பாக நினைக்க மாட்டாரா, ஐயோ அம்மா இதில் போய் என்னம்மா தப்பு இருக்குது, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நிலாவுக்கு கூட தான் சேரன் மாமா ஐஸ் க்யூப் வச்சு விட்டுருந்தாரு, அதெல்லாம் ஒரு தப்பாக போகுமா, சோழன் அதை பார்த்து என்ன தப்பாக நினைக்குவார், நல்லதே நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது தப்பாக தெரியாதுமா அப்படின்னு சொல்லவும், ஏய் உனக்கு ஒன்றும் புரியாதுடி, இப்படியே நீ அவன் கூட ஒட்டிக்கிட்டு ஒராசிக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்த அப்படின்னா உன்னை யாருக்கும் தெரியாமல் கூட்டிக்கிட்டு ஓடி கூட போயிடுவாண்டி அப்படின்னு சொல்லவும், ஏம்மா இப்படியெல்லாம் பேசி அசிங்கப்படுத்துகிற அப்படின்னு சொல்லவும், நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறது அப்படிதான் தெரியுது, இனிமேல் இவங்கிட்ட வந்து நீ பேசவே கூடாது வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. திரும்பவும் நம்ம சோழன் இருந்துட்டு, ஏங்க கொடுங்க, நான் உங்கள் கையை எப்படியாவது அதாவது சரி பண்ணிடணும், உங்களுக்கு நைட் ஃபுல்லாக நான் உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டு விசிறி விட்டுக்கிட்டு இருக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் கேட்கவும், ஏங்க வேண்டாங்க நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எதுக்காக ரிஸ்க் எடுக்கணும், விடுங்க அப்படின்னு சொல்லவும், சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு வாங்கிட்டு வராங்க.
இங்கே நம்ம நிலாவால் சாப்பிட முடியாது. ஏன்னா கை எல்லாமே தீக்காயம் பட்டிருக்கு. அதனால் நம்ம சோழன் இருந்துட்டு, ஏங்க உங்களால் தான் சாப்பிட முடியாது, நான் வேணால் ஊட்டி விடட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சோழனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம், பயங்கரமாக அப்படியே சந்தோஷமாக சிரிக்கிறாங்க. அப்படியே பட்டர்ஃப்ளை பறக்கிற மாதிரி இருக்குது அவங்களுக்கு. அவ்வளோ ஒரு எனர்ஜி வந்துச்சுன்னு கூட சொல்லலாம். ஏங்க என்னங்க ஊட்டி விடுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு என்னமோ நினச்சி சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க இல்லைங்க, ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குங்க. வாங்க வாங்க, உங்களுக்கு ரொம்ப பசியாக இருக்கும்ல, டயர்டாக இருப்பீங்க, சாப்பிட்டா தான் எனர்ஜி வரும், வாங்க நான் ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து நிலாவுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க. 2 பேருமா பேசி சிரித்து ஜாலியாக சந்தோஷமாக இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தேன் நம்ம சேரனுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஐயனாரப்பா சீக்கிரமாகவே சோழனும் நிலாவும் ஒன்று சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிடணும், அவங்க 2 பேரும் பிரியக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்காக வேண்டிக்கிறாங்க. பல்லவனுமே அந்த பொண்ணவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஃபோனவே. சேரன் இருந்துட்டு, டே பல்லவா, ஃபோனை பார்த்ததெல்லாம் போதும்டா, எப்போ பாரு ஃபோனவே வெறிச்சு வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்க, இதெல்லாம் ராங் ரூட் மாதிரி எனக்கு தெரியுதுடா, படிக்கிறதுக்கு காலேஜுக்கு போறியா, படிக்கிறதோட நிறுத்துடா, மற்ற வேலை ஏதாச்சும் பார்த்து வைக்க போகிற சரியா அப்படின்னு சொல்லவும், பாண்டி இருந்துட்டு அதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லவும், பல்லவன் இருந்துட்டு அண்ணா என்னண்ணே சும்மா தானே ஃபோனை பார்த்துக்கிட்டு இருந்தேன், மற்றபடி ஒன்றும் இல்லை, சரிடா ஃபோன் பார்த்ததெல்லாம் போதும், வாங்க எல்லாருமே சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே இன்னொரு சைடு நம்ம வானத்தி ஒரு வழியாக ஓடி போயிட்டு ஒரு அதாவது பாலடைஞ்ச வீட்டுக்கு உள்ளே போயிட்டு மறைஞ்சிக்கிறாங்க. இங்கே வானத்தியோட அன்னை அவங்க ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே தேடிக்கிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை இருந்துட்டு, டேய் என்னடா உன் தங்கச்சி இப்படி ஓடி போயிடுச்சு, உன் தங்கச்சி கிடைக்குமா கிடைக்காதா, எனக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதுடா, எனக்கு பைக் வாங்கி கொடுப்பியா கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாப்பிள்ளை கேட்டதுமே இங்கே வானத்தியோட அண்ணனுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. டேய் நானே அவளை காணுன்னு சொல்லி டென்ஷனாக தேடிக்கிட்டு இருக்கேன், நீ என்னடானா பைக்கு கல்யாணம் அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்க, அவள் இருந்தால் தானே உனக்கு கல்யாணமே நடக்கும், இல்லைனா என்ன வேணால் கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு வானத்தியோட அண்ணன் கோவத்தில் பேசவும், டேய் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் என்ன பொண்ணாடா அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாங்க. அப்போ மூடிக்கிட்டு வானத்தை தேடு, எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரியல, எப்படியாவது அவள் கழுத்தில் தாலியை கட்ட வச்சிடலான்னு பார்த்தா அவள் உஷாராயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனாக தேடிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம வானத்தி இங்கே பாண்டியனுக்கு கால் பண்ணுறாங்க. பாண்டியன் வந்து எல்லாருக்கூடயும் பேசி சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. கால் வர்றது அவங்களுக்கு தெரியறதில்ல, திரும்ப திரும்ப அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. வைப்ரேட்டில் விழுந்துட்டுருக்கோம் என்னாவோ, கேஷுவலாக ஃபோனை வந்து சும்மா பார்க்கலான்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க. அப்போ தான் வானத்தி இத்தனை டைம் கால் பண்ணியிருக்கிறத பார்க்குறாங்க. என்னவா இருக்கும், ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வானத்திக்கு கால் பண்ணுறாங்க. வானத்தி கால் அட்டன் பண்ணி, பாண்டி இங்கே எனக்கே தெரியாமல் கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டாங்க, என் அம்மா எனக்கே தெரியாமல் கோவிலுக்கு, அதாவது கோவிலில் எல்லா ஏற்பாடும் பண்ணிவிட்டு சும்மா ஏதோ பொங்க வைக்கணும் அது இதுன்னு சொல்லி நான் கோவிலுக்கு வர சொல்லி என் அண்ணனுக்கு ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், அவன் தலையில் என்னை கல்யாணம் கட்டி வைக்கலான்னு பார்க்குறாங்க, பாண்டி என்னை எப்படியாவது காப்பாற்று பாண்டி, நான் ஒரு இடத்துல வந்து மறைஞ்சு நின்றுக்கிட்டு இருக்கேன், என்னை மட்டும் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டிக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. வானதி சொன்னதை கேட்டதுமே என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல, ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. வானதி நீ பயப்படாத, நீ போலீஸ்க்கு கால் பண்ணிடு அப்படின்னு சொல்லவும், உடனே நம்ம வானத்தி இருந்துட்டு, பாண்டி சூப்பர் ஐடியா பாண்டி, எனக்கு பதட்டத்தில் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு கூட எனக்கு தெரியல, அதான் உனக்கு கால் பண்ணேன், சரி பாண்டி நான் உடனே போலீஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம பாண்டியோட காலை கட் பண்ணிவிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணி, இந்த மாதிரி எனக்கு கட்டாய கல்யாணம் பண்ணுறாங்க, எனக்கே தெரியாமல் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் என்ன நடக்குதோ அது எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. போலீஸுமே உடனடியாக அந்த கோவிலுக்கு வராங்க. இங்கே வானத்தியுமே அந்த கோவிலுக்கு வந்துடுறாங்க. இப்போது தேடிக்கிட்டு இருக்காங்க அவங்க வானத்தியோட அண்ணன் எல்லாமே, கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கோயிலுக்கு வராங்க. கோயிலுக்கு வந்து பார்த்தா வானத்தி இருக்காங்க, பக்கத்துலேயே போலீஸும் இருக்காங்க. போலீஸை பார்த்ததுமே வானத்தியோட அண்ணனுக்கு அப்படியே ஒரு மாதிரி பயமாக இருக்குது. இங்கே அதாவது வானத்தையே கல்யாணம் பண்ணிக்க வந்த மாப்பிள்ளை போலீஸை பார்த்ததுமே பதற அடிச்சுக்கிட்டு பிச்சில் அடிச்சுன்னு ஓடிக்கி போயிட்டாரு. இப்போது வானத்தியோட அண்ணன் இருந்துட்டு, ஐயோ எப்படி எந்த சந்தில் இவ போலீஸ்க்கு கால் பண்ணானே தெரியலையே, ஐயோ நல்லா மாட்டணும், இப்போது நம்ம களி தான் சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுறாங்க. இப்போ போலீஸ் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் எல்லாருமா சேர்ந்து இந்த பொண்ணுக்கு கட்டாய கல்யாணம் பண்ண பார்த்தீங்களா, இது எவ்வளோ பெரிய தப்புன்னு உங்களுக்கே தெரியும்ல, அவங்க மேஜர், அவங்க வந்து என்ன டிசிஷன் எடுக்கிறாங்களோ அதுதான், தேவையில்லாமல் நீங்கள் கட்டாயப்படுத்துறதுனால நீங்கள் தான் ஜெயிலுக்கு போக வேண்டியதாக இருக்கும், என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, பிடிக்காத கல்யாணத்தை பண்ணி வச்சு அப்படி நீங்கள் என்ன தான் சாதிக்க
வைக்க போகிறீங்க? பெத்த பிள்ளைங்களோட வாழ்க்கையை நல்லா இருக்கணும்னு நினைக்கணும், நல்லா இருக்கணும், அதே சமயம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். அதெல்லாம் விட்டுட்டு பிடிக்காத ஒரு கல்யாணத்தை ஏதோ எடாகுடமாக பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு என் பொண்ணை அந்த பையன் விட்டுட்டு போயிட்டான், இப்படி தன்னந்தனியாக்குறான், இப்போ எத்தனையோ எத்தனையோ ஒரு சாக்கு வருது, எத்தனையோ ரீசன் இருக்குது. இந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் பிடிக்காம கல்யாணத்தை பண்ணி வச்சு உங்கள் பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்கிறீங்க, அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வானதி இருந்துட்டு, இங்கே பாருங்கள் மேடம், இதுக்கப்புறமும் நான் அவங்க வீட்டில் இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இத்தனை நாளாக என்னை கொடுமை பண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, உங்களுக்கு கால் பண்ணி சொன்னேன், அப்பயும் அடங்காமல் எனக்கே தெரியாமல் கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் விட்டுருந்தா கண்டிப்பாக என்னை 2 கையும் காலையும் கட்டி போட்டு தாலியை கட்ட வச்சுருப்பானுங்க படுபாவிங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வானதி அழுதுகிட்டே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே வானதியோட அண்ணனை மட்டும் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அவங்கக்கிட்ட சொல்லிட்டுமே போகிறாங்க, இப்போதைக்கு இவனை மட்டும் அரெஸ்ட் பண்ணுறோம், இவன் தான் முக்கியமான அக்யூஸ்டு, நீங்கள் ஏதாவது திருட்டு வேலை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக குடும்பத்தோட ஜெயிலுக்கு தான் வரணும், இந்த பையன் மட்டும் ஒரு வாரத்துக்கு ஜெயிலில் தான் இருப்பான், அப்போவும் புத்தி வரல அப்படின்னா குடும்பத்தோடு தூக்கி ஜெயிலில் போட்டுரும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து வானதியோட அண்ணனை மட்டும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. வானதிக்கு இப்போ தான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அவங்க அப்பா அம்மா கிட்ட எனக்கே தெரியாமல் கல்யாணத்தை பண்ணி என் பாண்டிக்கிட்டேருந்து என்னை பிரிக்கலான்னு பார்த்தீங்களா, அது மட்டும் நடக்கவே நடக்காது. இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லை, 7 ஜென்மத்துக்கும் நான் பாண்டியோட மனைவியாக மட்டும்தான் இருப்பேன், அவனை தவிர நான் வேறு யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். இதை நான் எத்தனையோ டைம் உங்ககிட்ட சொல்லிட்டேன், ஆனால் நான் ஏதோ விளையாடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? என்னை மீறி உங்களால் எதுவுமே பண்ண முடியாது, ஏதாவது அப்படி பண்ணணும்னு நினச்சிங்க எல்லாரும் குடும்பத்தோட ஜெயிலுக்கு தான் போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வானதி வந்து ஆட்டோ ஏறி வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு இங்கே நம்ம பாண்டிக்கு கால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாண்டி ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க, அவங்களுக்கு சாப்பாடு கூட இறங்கலை. எங்கள் வானதி வந்து நடந்த எல்லாத்தையுமே சொன்னதுக்கப்புறம் தான் ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்குது. அப்பாடான்னு சொல்லியிருக்கு. வானதி, நீ கொஞ்சம் உஷாராகவே இரு, சீக்கிரமாகவே அண்ணனுக்கு கல்யாணம் நடந்துமே அடுத்த நாளே உன் கழுத்தில் நான் தாலி கட்டி நான் நம்ம வீட்டுக்கு உன்னை கூட்டிகிட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் கொஞ்சம் உஷாராக இரு வானதி அப்படின்னு சொல்லவும், பாண்டி என்கிட்டலாம் அவங்களோட பருப்பு வேகவே வேகாது, நான் பார்த்துக்கிறேன் பாண்டி, நான் தைரியமான பொண்ணு, கண்டிப்பாக அவங்களால என்ன மீறி எதுவுமே செய்ய முடியாது. என்ன ஒன்று திடீர்னு இப்படி ஏற்பாடு பண்ணதுமே எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாயிடுச்சு பாண்டி, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை, நீ தைரியமாக இரு பாண்டி, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியுமே, சரி வானதி, எனக்கு நீ என்னதான் ஆறுதல் சொன்னாலுமே உன் நினப்பாக தான் இருக்குது, உனக்கு ஏதாவது நடந்துருமோன்னு சொல்லிட்டு எனக்கு பதட்டமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் நினைக்காத பாண்டி, நீ சந்தோஷமாக ஐயனாரை கும்பிட்டுட்டு வா, கண்டிப்பாக அடுத்த வருஷம் நீயும் நானும் கல்யாணம் ஆகி அந்த கோவிலுக்கு, குலதெய்வ கோவிலுக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இங்கே பாண்டி வந்து ஃபோனில் ரொம்பவே பதட்டமாக பேசுகிறது எல்லாத்தையுமே நம்ம சோழனும் சேரன் எல்லாருமே கவனிக்கிறாங்க. சேரன் வந்து, டே பாண்டி, என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. சேரனெல்லாம் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. சோழன் இருந்துட்டு, என்ன பாண்டி, இந்த வானதியோட ஃபேமிலி ரொம்பவே மோசமான ஃபேமிலி போல், திருட்டுத்தனமாக எப்படியாவது வானதியை கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எவனோ ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. என்னதான் குடும்பமோ, வானதி ரொம்ப பாவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம பாண்டியுமே, நாமளே ரொம்பவே பயந்துட்டேன், எப்படியோ புத்திசாலித்தனமாக போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி அவங்க அண்ணனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நிலா இருந்துட்டு, பாவம் வானதி, நானுமே இப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருந்திருக்கேன், இப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறப்போ எப்படி இருக்கும் தெரியுமா மைண்ட் செட்டு, எனக்குமே அப்படி தான் ஒரு மிருகத்தை, ஒரு பேய் பிசாஸ் மென்டலை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சாங்க, எப்படியோ நானுமே அதிலேருந்து தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சோழன் இருந்துட்டு, ஏங்க அப்படி ஒரு மிருகத்துக்கிட்டேருந்து தப்பிச்சு என்ன மாதிரி ஒரு அழகான ஹேண்ட்ஸமான பாய்கிட்ட நீங்கள் சிக்கியிருக்கீங்க, உங்களை நான் ரொம்ப நல்லா பார்த்துப்பேங்க, நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுனால கொடுத்து வச்சுக்கணுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சோழன் பாட்டுக்கு என்னென்னவோ சொல்லவும், ஏங்க போதும் நிறுத்துங்க, ஓவராக தான் உங்களை நீங்களே பாராட்டிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம சேரன் வந்து சிரிக்கிறாங்க. அண்ணே என்னண்ணே சிரிக்கிறீங்க, நான் அழகான ஹேண்ட்ஸமான பையன் தானே, ஏன் நான் அழகா இல்லையா, என்ன அழகு இல்லையா, இல்லை அறிவு இல்லையா, இல்லை ஸ்டைலு தான் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிலா பயங்கரமாக சிரிக்கிறாங்க. ஏங்க எனக்கு நீங்கள் இப்படி இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா காமெடியாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சிரிக்கிறாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். கூடிய சீக்கிரமே நம்ம சேரனுக்கும் சந்தாவுக்கும் கல்யாணம் நடந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம பாண்டிக்கும் வானதிக்கும் சீக்கிரமாகவே கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிவிங்க. அதுக்கப்புறம்
இதுக்கப்புறம் வரப்போகிற எபிசோடில் என்னெல்லாம் ட்விஸ்ட் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ.